ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு என் ஆத்மா மேன்மை பாட்டும், சிறுமைப்பட்டவர் கேட்டு மகிழ்வார்கள். என்னுடைய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவமாக. இந்த மாதவேளை, இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போமா. 8 மாதங்கள் கர்த்தருக்கு அன்மணியை போல பாது. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையும் கர்த்தரை பாதுகாத்தாரே. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலிகளை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்திர பலிகளை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. இந்த மாதம் பொழுது எங்களுக்கு நல்லவராக இந்தியிலே அப்பாவுக்கு நன்றி. கடந்து போன எல்லா பாதைகளும் கூட எங்களை விடுவித்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் கடந்து வந்த எத்தனை சூழ்நிலைகளை கத்தவங்க கூட இருந்தீரே. அப்பாவுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கதிரின் பழத்தாக்களை கத்தவை போய்கொண்டு கூட வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போய் கத்தாவை ஏசப்பாவுக்கு நன்றி. எத்தனையோ சூழ்நிலை கத்தாவை ஏசப்பா உடஞ்சு போனப்போ எங்கள் கூட வந்து எங்களை பலப்படுத்திங்களே. துதிக்கிறோம் அப்பா. நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், தெரியாதே, நானும் தேவனை சொன்னீங்களே. ஸ்தோத்திரம். தண்ணீர்களை கடக்கும் மாதம், ஆறுகளை கடக்கும் போது, அக்னி நடக்கும் போது கூட வந்தீங்களே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கினீரே, பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே. ஆமாண்டு ஏசப்பாவுக்கு நன்றி. எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே. கிருபையால் முடிசூட்டினீரே. நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கினீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகுது. இந்த வார்த்தையின்படி எத்தனை பலவீனம் நாங்கள் நேரத்தில் எங்களை பலப்படுத்தினப்பா. பலவீனமான எத்தனை பலவீனங்கள்ப்பா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருப கிருப. இந்த மாதம் கிருபை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. இந்த மாதவியில் கத்தரை கருத்தை ஒப்புக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 1 மணி நேரம் ரொம்ப ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஆனால் 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார் என்று பெர்க்மன்ஸ் பாடுவது போல இந்த 1 மணி நேரம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த 1 மணி நேரத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஆன்லைன் இந்த கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அபிஷேகத்தை நிரப்பும்படி அவங்களை பலப்படுத்துங்க. அவங்க இருக்கிற வீடுகளை துதிக்கும் போது அந்நிய அபிஷேகம் அவங்க மேல, அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அது அந்நிய பாஷையை ஊற்றுங்கப்பா. அடையாளங்களோடு இன்னைக்கு இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த அக்கினி இறங்கட்டுமாப்பா. ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் பலமா எங்கள் மேல் இறங்கட்டும். எங்களை கொண்டு இன்னைக்கு பெரிய காரியம் செய்யுங்க. எங்களை முழுதுமா எங்களை மறைத்துக்கிறோமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. இல்லை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. எங்களை பலிபீடத்தை படைக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நம்ம கடைசி நேரத்தில் வந்திருக்கோம். இந்த மாதத்தின் கடைசியில் கர்த்தர் தான் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கும்படியாக கூட வீடுகளில் இருக்கிறவர்கள் ஆங்காங்கே தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு அளவாய் நடத்தி இருக்கிறார், அதற்காக நம்ம நன்றிகளை செலுத்துவோம். இன்னொரு பாடலை கூட பாடலாம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலைக்கின்றோம். நம்மளை தாங்குவது, நம்மளை ஏந்துவது எல்லாமே கிருபை தான். கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மளை பெயர் சொல்லி அழைத்தது கிருபை, நம்மளை பெரியவனாக்கியதும் நம்ம கிருபை, நம்மளை நீதிமானாய் மாற்றியதும் கூட கிருபை. எல்லாரும் வீடுகளில் இருக்கிறவர்கள் கரங்களை உற்சாகமாக தட்டி பாடலாமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே என்ற பாடலை கூட நம்ம பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கரங்களை நீட்டி பாடலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். ஓ விருப்பம் செயல்படுத்தும், ஓ விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும், எங்களை உடைத்து விடும் உருமாற்றும். பயன்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே,
ஆறுதல் நாயகனே காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவ என்ற பாடலை கூட பாடுவோம். கர்த்தர் ஒரு முன்மாரியான மலையை பொழிதிடணும், பின்மாரியான மலையை பொழிதிடணும் என்று உற்சாகமாக பாடலாம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன்
தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் 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 தாவீதை போல் ஜெபிப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் ஆனந்த தைலத்தால் நம்மளை அபிஷேகம் செய்யும்படியா ஆவியானவரை நோக்கி நம்ம ஆண்டவரே வறண்ட நிலங்களெல்லாம் வயல்வெளி ஆகட்டும், ஆவியானவரே உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் என்று ஆவியானவரை நோக்கி நம்ம பாடலாமா? என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, கனி தர மரங்கள் எனிகள் நிறிம்பட்டும் ஆவியே, கனிதர மரங்கள் கனிகளால் நிரம்பட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லோரும் கரங்களை நீட்டி ஆவியானவரே அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவர் நம்மை 8 மாதம் கண்ணின் மணிகளைப் போல நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா நீங்கப்பா ஆண்டவரே வனாந்தரங்கள் வயல்வெளி ஆகட்டும் ஆவியானவரே, கனிதரா மரங்கள் கனி கொடுக்கட்டும் ஆவியானவரே. அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பரிசுத்த ஆவியானவரே அப்பா நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ஐயா வரவேற்கிறோம் ஐயா. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே விளங்கிடும் ஆவியானவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா சிங்காசனம் ஆண்டவரே போற்று அமர்ந்திருக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீங்க உலாவும்படியா அப்பா, எங்க சபையில உலாவும்படியா, எங்க விசுவாச குடும்பங்களை நீர் உலாவும்படியா ஓ பரிசுத்த ஆவியானவரே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது ஓ நீங்க புது பலன் பெறுவீர்கள் என்று சொன்னீரப்பா. யூதேயாவிலும் சமேரியாவிலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, எருசலேமிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்தபடியால் அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே அப்பா அப்பா ஒரு வல்லமையை ஊற்றுங்கப்பா, ஒரு அபிஷேகத்தை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அனலாய் தனலாய் ஆண்டவரே அப்பா இல்லாதபடிக்கப்பா எப்பொழுதும் கர்த்தாவே ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில பலன் கொண்டு திடமானனாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா பரிசுத்த ஆவியானவர் அப்பா அப்பா இந்த நாளில் அப்பா நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆயத்த நாள் ஜெபங்களில் கர்த்தாவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஐயா. அப்பா எங்க கண்களை மீது ஆண்டவரே நோக்கமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே அப்பா நீங்க வல்லமையா கிரியை செய்யுங்க. இந்த ஒரு வார காலத்துல கர்த்தர் நீங்க எங்களோடு இருந்தீரே. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் ஆண்டவரே அப்பா எல்லையற்ற அபிஷேகம், அவர் நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்பா. இந்த சபையில ஒரு பெரிய விடுதலையை நாங்க பார்க்கணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறீரே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நீங்க வரணும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க தொடும்படியா அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சேனைகளா எழும்பணும் அப்பா. ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே எங்க சபையில பரிசுத்த ஆவியானவர் அப்பா அப்பா நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த பலிபீடத்தில் இருந்து ராஜா கர்த்தர் அப்பா நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக ராஜாவே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டுமே, பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஒரு சர்வாங்க துதிபலிகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எப்பொழுதும் அப்பா உம்முடைய நினைவாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா அக்கினி ஆனவரே, அக்கினி மயமான நாவுகள் உடையவரே
அப்பா எங்க சபையில கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் அப்பா நாங்கப்பா ஆண்டவரே இந்த விறகுகளை வைத்துக்கொண்டு ஆண்டவர் இல்லாதபடிக்கப்பா அக்கினியில ஒவ்வொரு விறகுகளை நாங்க போட்டு இந்த நாள்ல சுட்டரிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரே அப்பா கடன் என்ற விறகை போடுகிறோம் ஐயா. சமாதானம் இல்லாத என்கிற விறகை நாங்கள் போடுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்க மனசை குலைக்கிறதான எல்லா காரியம் என்கிற விறகை நாங்கள் போடுகிறோம். ஆவியானவர் அதை எரித்து அப்புறம் சுட்டரித்து சாம்பலாக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இது ஒரு பரிசுத்தமான சபையாய், ஒரு அலங்கரிக்கப்பட்ட சபையாய், உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட சபையாய் கர்த்தர் நீர் இங்கு உலாவிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா எங்களை நிரப்புங்கப்பா. எங்க பாத்திரங்கள் காலியான பாத்திரம் இல்லப்பா. எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழிய பாத்திரமா, நிரம்பி வழியத்தக்க பாத்திரமா இந்த சபையில அப்பா ஒரு அபிஷேக நதி பாயட்டும் ஐயா. அபிஷேக நதி பாயும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால நிறைங்க, ஆவியினால நிறைங்க ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் பலனோடு இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஓரிபா சங்கரபல ரிகபந்தரபா ஓரே கபா பாபா ஓரிபலபா ரிகந்தரபா சாந்தரபா கபாபா ஓரிகா ஷாக்கரபலபா. ஆவியானவரே தங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் நீங்களப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆண்டவரே சும்மா இல்லப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரப்பா அப்பா உங்க ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் உம்மை சுமக்கிறவராய் ஆண்டவரே, எங்கள் தேச்சர வாழன் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு இருதயத்தில் ஆதரவா இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஓ ரபா ஷபலப ரபா அப்பா எங்க சபைக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. ஆவியானவர் தாமே கற்றுக் கொடுக்கும்படியா அப்பா உங்களுடைய பலத்த கிரியைக்குள்ள கரந்தலுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா கர்த்தரத்தில் கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. அவருடைய துதிகள் எப்பொழுதும் எங்கள் வாயில இருக்கும் என்று சொன்னை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தரப்பா அப்பா எங்க வலது பரிசரத்துல அப்பா நீர் இருக்கிறீரப்பா. நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை அப்பா. ஏசிபி நாமத்தினால இந்த ஏசிய குளத்தூர் சபை அப்பா ஓ பரிசுத்த ஆவியானவர் அப்பா நாங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் கண்மலையில கட்டப்பட்ட சபையாய் இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தானே சொன்னீங்க இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. எந்த ஒரு பாதாளத்தின் வாசலும் மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையை அலங்கரித்து சுத்திகரித்து ராஜா அப்பா நீர் ஆண்டவரை பாதுகாத்து நீர் பாய்ச்சி அப்பா கனி கொடுத்து வழி நடத்தும்படியா ஆவியானவருடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமாம். இப்பொழுதுமா கூட நம்ம ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் கர்த்தர் நாளை தினத்தில் நம்மளுடைய இந்த மந்தில் கடைசி ஓய்வு நாளில் 6:30 மணி சர்வீஸ் ஆசீர்வதிக்கணும், 9 o'clock சர்வீஸ் ஆசீர்வதிக்கணும், 11:30 இங்கிலீஷ் சர்வீஸ் ஆசீர்வதிக்கணும், ஈவினிங் சர்வீஸை கூட ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யணும். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகணும். பாடல் பாடுகிற நேரத்திலேயே எல்லா கிரிகள் இயேசுவின் நாமத்தினால அழியும்படியாக கூட, கட்டுகள் எல்லாம் அவிழும்படியாக கூட, வருகிற ஜனங்கள் எல்லாம் ஒரு உற்சாகத்தால் வரணும். எல்லா நிர்விசானத்தின் ஆவிகள், சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் அவர்களை விட்டு கடந்து போகும்படியா ஆண்டி உற்சாகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு முன்பாக சில வசனங்களை வாசித்து விட்டு ஜெபிக்கலான்னு இருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இந்த வாரம் நம்ம தியானித்த வசனங்கள் தான் உபவாச ஜெபத்தில். 1 பேதுரு 1:2-2 வரைக்கும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்திரதும் அன்றி இச்சையினால் உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோடு தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகளுக்கு உங்களுக்கு உண்டாய்ந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இந்த வாக்கியத்தை குறித்து இந்த வாரம் போதகர் உபாசபத்தை சொன்னாங்க. திவ்ய வல்லமை
பற்றி பேசும்போது அந்த வசனத்தை சொன்னாங்க அவங்க. திவ்ய வல்லமை கர்த்தாவே நிச்சயமா இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை உபாசி ஜெபிச்சிருக்கோம், சபைக்காக ஜெபிச்சிருக்கோம், தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கோம், எத்தனையோ காரணங்களுக்காக ஜெபிச்சிருக்கோம். ஏசப்பா நமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை சொல்லுகிறது போது கர்த்தாவே தேவ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். இந்த வார்த்தையின்படி ஏசப்பா நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் இந்த சபை நிரம்புவதாக கர்த்தாவே. ஏசப்பா அறிகிற அறிவில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. இந்த வசனத்தை கர்த்தாவே கிளைம் பண்ணி ஜெபிக்கணுமாப்பா. இந்த மாலை வேலையை கர்த்தாவே ஒரு வீசை கூட நாளைக்கு நடக்க போகிற மார்னிங் சர்வீஸை பொறுப்படுங்க, 6:30 சர்வீஸை பொறுப்படுங்க, 9 o'clock சர்வீஸை பொறுப்படுங்க, 11 o'clock 11:30 சர்வீஸை பொறுப்படுங்க அப்பா. ஆனால் ஈவினிங் 6:30 சர்வீஸை பொறுப்படுங்கப்பா. ஆவியனரே நீங்கள் வந்து அசைவாடுங்கப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு திவ்ய வல்லமையை கொடுத்துருக்கீங்க, திவ்ய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கீங்க, திவ்ய சுவாபங்களை கொடுத்துருக்கீங்கப்பா. துதிக்கிறோம்ப்பா. அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக கொண்டு இந்த மாதவேளை இந்த சர்வீஸுக்காக இந்த வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணுறேன். நம்முடைய மகிமையிலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய திவ்ய வல்லமையப்பா. அந்த திவ்ய வல்லமை நாளைக்கு இறங்கட்டமாப்பா. இயேசுவின் நாம மகன் பேசும்போது கதை திவ்ய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு நான் மகன் மேல் தெளிக்கிறோம்ப்பா. மில்கிஷ் மேல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்பா. இந்த மகனை நாளைக்கு வல்லமையாட்டி நீங்கள் பயன்படுத்த போறீங்கப்பா. மகனை மூடி நீங்கள் மறைச்சு கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கதை இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் புறப்பட்டு வருவதாக. ஜீவன வார்த்தை அந்த ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது கதாவே. இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பதில்லை, அதனை அனுப்பின காரணம் வாய்க்கும். ஒவ்வொரு வார்த்தையை பேசப்படும் போது அந்த வார்த்தை அப்படியே கதவை உட்கொள்ள கிருபை தாங்க. ஆனால் எதையுமே சொல்வது போல இந்த வார்த்தையில் கருத்து உட்கொண்டேன், இந்த வார்த்தையில் கருத்து உட்கொண்டுமாப்பா. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கதை பேசப்பா. சிந்தனை சிதறடிக்கிற வல்லமைகளை பயன்படுறோம். சிந்தனை அங்கே எங்கம்மா சிதறடிக்கிற வல்லமைகளை நசிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டடிக்காம இயேசுவின் நாமத்தில் சிந்தனை அலக்கழிக்கிற ஆனால் உங்கள் சமானத்தை கெடுக்கிற இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஆங்காங்கே கதவை வேடிக்கை பார்த்து கொடுக்க பொல்லாத ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் நானும் பீலா ஒருமனப்பட்டு கடிந்து கற்றுக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை வெளியேற சபையை விட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை வெறுமையா திரும்பதலைப்பா. அந்த வார்த்தை அதை நான் விரும்பின காரியமாடி வாய்க்கும் என்று துணிலேசப்பா. அவரே அந்த வார்த்தை கதை புறப்பட்டு வரும்போது அப்படியே அந்த வார்த்தை ரிசீவ் பண்ண கிருபை தாங்க. அந்த விசுவாசத்தோடு கேட்டவர்கள் ஆனால் விசுவாசம் இல்லாமல் அந்த வார்த்தை பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு வரும்படி கிருபை செய்யுங்க. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நான் வருவேன். அன்னால் ஆலயத்துக்கு போனா அவன் வெறுமையா திரும்பி வரல. ஆண்டவர் ஆலயத்துக்கு போனவங்கெல்லாம் கதை வெறுமையா திரும்பி போகக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தவங்கெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விதையை பெற்றுக்கொண்டு தான் போகணும், சுகத்தை பெற்றுக்கொண்டு போகணும், ஆரோக்கியத்தை கொண்டு போகணும், கடலில் விதப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தை அப்படி அற்புதம் செய்யுங்கப்பா. அன்னால் ஆலயத்தை இப்போ அழுது ஜெபித்தாலேப்பா சரி கத்தாவே என்று சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிருந்து போல கத்தாவே சப்பா. அண்ணாளுக்கு கத்தாவே நீங்கள் அற்புதம் செய்தீங்க. அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை, நாங்கள் வாசிக்கிறோமே கத்தாவே சப்பா. இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கத்தாவே சப்பா இந்த ஆசுவாதி சுதந்திரத்துக்கு கிருபை செய்யுங்கப்பா. நானோ தேவனுடைய ஆலயத்தை நன்மையால் திருப்தியாவேன். சங்கீதக்காரன் சொல்வது போல வீட்டு நன்மையால் திருப்தியாக்குங்க. வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஓரபா கபாரபா திரிபி ஷபரபா மியூசிக் டீம் ஆசீர்வதிங்க. அவளை வல்லமையாட்டு பயன்படுத்துங்க. அவங்க கூட ஆசீர்வதிக்கப்படணும் கத்தாவே ஏசப்பா. ஏதோ கதவை கடமைக்கென்று அந்த மியூசிக் இசைக்காதபடிக்கு அவங்களுக்குள்ள அந்த பாட்டு பாடும்போதே ஒரு கிரியை செய்யட்டும் ஏசப்பா. மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளை பேஸ் கிட்டார் கதவை ட்ரம்ஸ் வாசிக்கிற பிள்ளைங்க கத்தாவே ஏசப்பா, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகள் அப்பா அவங்க யாரும் அவங்க மாம்சத்தை வாசிக்காதபடிக்கு பசுத்தாவடி ஆளுங்க அவங்க மேலே இறங்குவதாக. இயேசுவின் அக்கினி அவங்க மேலே இறங்கட்டுமாப்பா. ஆவின் அபிஷேகம் நிரப்பட்டுமாப்பா. அந்த பிள்ளைகள் வாயில திறந்து பாடட்டுமாப்பா. இசைக்கும் போது வாயில மூடிக்கொண்டு இசைக்காத படிக்க நாவன் கட்டுகள் அவிழ்ப்பீராங்க. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமாப்பா. ஓரப்பா ஏதோ கடமைக்கென்று இசைக்க வேண்டும் என்று வரக்கூடாது கத்தாவே. அந்த பிள்ளைகளை ஆவி நிறைந்து அபிஷேகம் பண்ணப்படாது திரும்பி போகணும் கத்தாவே. ஓரப்பாக்கா அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டு இசைக்கிறார்களே அவங்கள பரிசுத்தப்படுத்துங்க. ரத்தத்துக்கு அவங்களை மறைத்துக்கோ ரத்தத்தை அவங்க மேலே நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயமப்பா. ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமாப்பா. ரத்தத்தை நாங்கள் போதகர் மேலே நாங்கள் தெளிக்கிறோம். சிஸ்டர் சாரா மேலே தெளிக்கிறோம். ஆடு மகிமா மேலே மில்கிஷ் மேலே ஆடு ஏசப்பா சீஃபஸ் மேலே எலேஜா ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்பா. வேலடிங்க ரத்தத்தின் மறுபடியும் அவங்களை மூடி மறைச்சிடும். ஒரு நாள் வேண்டிய கிருபைகளை கொடுத்தீங்களே 8 மாதங்கள் தாங்க. நீங்கள் அதுக்காக நன்றி நன்றி. இன்னும் கிருபையின் மேல் கிருபை, இன்னும் பலத்தின் மேல் பலன், மகிமை அடையட்டுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த சபை ரத்தத்தின் மறுபடியும் மூடி மறைச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு வல்லமை இடைப்படுங்கப்பா. மகிமா வல்லமை பயன்படுத்துங்க. சர்வீஸில் பலத்தால் இடை கட்டுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இந்த திவ்ய வல்லமை நாளைக்கு வெளிப்பட போறதுக்காக நன்றி. இந்த திவ்ய சுவாபங்கள் எங்களுக்காக வெளிப்பட போறதுக்காக நன்றி. இந்த திவ்ய வாக்குத்தங்கள் நாளைக்கு நிறைவேற்ற போறீங்கப்பா. திவ்ய வாக்குத்தங்கள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஓரபா கபர் வாண்டரே எங்கள் 110 சங்கீதத்தாங்க இந்த மாதம் முழுதும் இந்த வாரம் முழுதும் நாங்கள் தியானித்தோமே கதை வேசப்பா. ஓரபா கபர் செங்கோல் ஆணித்து கதை வேசப்பா. செங்கோல் ஓரபா கபர் அந்த செங்கோல் எங்கள் ஆளுகை செய்து வல்லமையின் செங்கோல் கட்டுமாப்பா.
வல்லமையின் செங்கோல் இங்க ஆளுகை செய்வதற்காக நன்றி. இந்த வல்லமையின் செங்கோல் நீட்டப்படுவதாக நாளைக்கு மார்னிங் சர்வீஸ்ல இந்த வல்லமையின் செங்கோல் நீட்டப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்பா. அதுக்கு ஒவ்வொருவரும் டிப்ரெஷன் இருந்தாலும் என்ன மன பிரச்சனை வந்தாலும் விதையோடு திரும்பி போகிறவங்க ரொம்ப சந்தோஷமா கர்த்தருக்கு உதவி செய்தார், கர்த்தரை தொட்டார் என்று சொல்லி கர்த்தாவே திரும்பி போதும் மத ரம்யத்தோடு திரும்பி போகணும். வரும்போது துக்கத்தோடு சோர்வோடு வருவார்கள். நான் திரும்பி போகும்போது ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு போகட்டும், ரெட்டிப்பான வல்லமையோடு திரும்பி போகட்டும், நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு போகட்டும், ஆரோக்கியத்தை கண்டு போகட்டும், விசுவாசத்தோடு திரும்பி போகட்டும். ஆமாண்டவர் ஏசப்பா, அந்த சகோதரிகள் கர்த்தாவே ஏசப்பா மரித்த இயேசுவை பார்க்க வந்தார்களே அப்பா. சலோமியும் கர்த்தாவே 3 சகோதரிகளும் மரித்த இயேசுவை பார்க்க வந்தார்களே. இந்த கல்லை எப்படி புரட்டுவோம் என்று சொல்லி வந்தாங்களே அப்பா. ஆனால் அவங்க வந்தப்ப அந்த கல் அவர்களுக்காக தள்ளப்படுவதை கண்டார்களே கர்த்தாவே. ஒரு தூதரை அனுப்புனீங்களே, பரலோகத்துக்கு ஒத்தாசை அனுப்புனீங்களே, அதுபோல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தாவே நாளைக்கு ஒத்தாசை அனுப்புங்க. படத்திலிருந்து சியோனது கர்த்தருமை ஆதரிப்பாராக. எங்களோடு நீங்க பேசுனீங்களேப்பா, சியோனது கர்த்தருமை ஒத்தாசை அனுப்புவாராக, மை ஆதரிப்பாராக, மை ஆசீர்வதிப்பாராக, சியோனது கர்த்தருக்கு வல்லை அனுப்புவாராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, சியோனது பிளஸ் பண்ணுங்கப்பா, சியோனது வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடுவீராக, உங்க பின்மாற்றத்தை வெளியே கொண்டு வாங்க பின்மாற்றங்களை சந்திப்பீராக, பின்மாற்றங்களை கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த வீட்டுல எந்த ஆண்கள் எந்த பெண்கள் எந்த குடும்பத்துல ஆலயத்துக்கு வராம நிர்வீசாரமா இருக்கு அந்த கொண்டு வாங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கணும், இயேசுவின் நாமத்தை பூலோக தேவர்களை கட்டவிழ்க்கும். பரலோகம் கட்டவிழ்க்கும், 2 பேரும் ஒருமனப்பட்டு கட்டவிழ்க்கணும்ப்பா. அந்த சோறு கொடுத்த ஆத்மாவை கட்டவிழ்க்கும். எந்த ஆத்மா கீழ்ப்படியாம இருக்குதோ ஞானசாரத்தை கீழ்ப்படி அந்த ஆத்மாவை சந்திப்பீராக. நாளைக்கு குத்தப்படாத இருக்கிற கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கும் கர்த்தாவே ஏசப்பா. ஓரபா கபாரபாதி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய கிருபைத்தால் பலியை பார்க்கலாம் கீழ்ப்பதிலே உத்தமம், பலியை பார்க்கலாம் கீழ்ப்பதிலே உத்தமம் கர்த்தாவே ஏசப்பா. அப்படியாக வருகிற ஒவ்வொரு ஆத்மா நாளைக்கு சந்தித்து ரட்சித்து அதை வரைக்கிறவங்களை ஆயத்தப்பட்டு இந்த சபையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. வல்லமையாக மகனை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாளைக்கு மகிமா வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னைக்கு சர்வீஸில் பாச வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. ரத்தத்தின் மறுவழியே எங்கள் குடும்பத்தை மறைச்சு கொடுங்க அப்போ. வேடுங்கப்பா சபையை எல்லா தீமைக்கு வலிக்க எங்கள் ஊழியக்காரன் குடும்பத்தையும் எங்கள் சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் காலத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அவர்கள் ஒப்புக்கொடுத்து அவர் அண்ணாள் வரைக்கும் காத்து நிச்சயத்தை இருக்கிறேன்னு சொல்றது போல உங்களுடைய காலத்தில் முற்றிலுமா சபையை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோங்க தவிர நீங்கள் பொறுப்படுங்க. ஆளுகை செய்யுங்க. எல்லா மகிமையும் துதியமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு ஜெபிக்கணும் பரமபிதாவே. ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமாண்டவரே, ஆவியானவரே, அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, நீர் இனியும் இந்த சபைக்கு செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீரே அப்பா. நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாளை தினத்துல கர்த்தாவே அப்பா முழுவதும் ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்திராச்சா அப்பா உம்முடைய பாதத்தில் இந்த பலிபீடத்தில் அப்பா ஆண்டவரே நாங்கள் படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாளை தினத்தில் இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையை நாங்க பார்க்கணுமே, கர்த்தருடைய மகிமையை நாங்க பார்க்கணுமே அப்பா, உம்முடைய வல்லமையை பார்க்கணுமே, உம்முடைய மாட்சிமையை பார்க்கணுமே அப்பா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் செய்த அதே வல்லமப்பா, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லையே, உம்முடைய உயிர் தந்த வல்லமை மகிமை மாறவில்லையே ஏசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா நீர் நடத்த வேண்டிய விதங்களில அப்பா எங்க சபையை நாளை தின ஆராதனையில் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆழைய பிரகராங்கங்களில் உள்ள நுழையும் பொழுதே கர்த்தாவே ஒரு மகிமையை பார்க்க கர்த்தர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மேல் வீட்டு அறையில ஒருத்தரை கூட நீங்க விடலையப்பா. ஆண்டவரே 120 பேருக்கும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உங்களுடைய அபிஷேகத்தை கர்த்தர் அப்படி பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கினது போல இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மீது ஓ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஓ கிரியை செய்வதாக ராஜா. இந்த நாள்ல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஒரு உணர்வை கொடுக்கும்படியா அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சையை கொடுக்கும்படியா ஆண்டவரே செவிகளை திறக்கும்படியா ஓ கண்களை திறக்கும்படியா இருதயங்களை திறக்கும்படியா கர்த்தாவே இந்த நாள்ல நாங்க ஜெபிக்கிறோம் ஐயப்பா. ஆவியானவரே அப்பா இந்த நாள்ல நாங்கள் சுத்திகரிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி அப்பா ஒரு சுழல் காற்றை போல ஓ ஒரு அக்னியாய் ஆண்டவரே வழி நடத்தும்படியா அப்பா உங்க கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே ஒரு வெறுமையா இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே அப்பா எல்லாம் நிறைந்தவர்களா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய அபிஷேகத்தால உங்களுடைய ஆனந்த தைலத்தால ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் சிறுசின் மீது ஆண்டவரே அது ஆரோன் சிலையில் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்தை போல அது தாடியில வழிந்தோடுது என்பதை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணப்பா. நாளைய தினத்துல ஓ இந்த பலிபீடத்துல இருந்து பாடல் பாடுகிற நேரங்களிலும் ஆண்டவரே வசனங்கள் வருகிற நேரத்திலும் கர்த்தாவே ஒரு எழுச்சி ஊட்டும் ஒரு ஆண்டவர் உணர்வோட ஆண்டவரே கர்த்தர் அப்பா அப்படி ஒரு கிரியை செய்கிற வல்லமையை கொடுங்க கொடுங்க கொடுங்க. பாடல் பாடுகிற பிள்ளைகள் மீது அப்பா ஓ தாவீதின் அபிஷேகம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த போது கர்த்தாவே அப்பா நீர் எவ்வளவாய் ஆண்டவரே அப்பா அவரை ஆசீர்வதித்தீரோ அதே போலப்பா இந்த பலிபீடத்தை இன்னைக்கு நாங்க அலங்கரித்துட்டு போறோம் ஏசப்பா. நாளை தினத்துல ஒரு சேனை கூட்டம் ஆண்டவரே ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்து வாசம் செய்யும்படியா இந்த பலிபீடத்துல ஒரு அக்கினி எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பாடல் பாடுகிற நேரத்துல கட்டுகள் அவிழ்வதாக வியாதியின் கூறுகள் ஆண்டவரே முறிவதாக இயேசுவின் நாமத்தினால பலவீனம் உள்ளவர்கள் பலன் அடைவார்களாக. ஆண்டவரே கடன் பாரத்துல எத்தனையோ பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனைகளை கர்த்தர் நீக்குவீராக ராஜா. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவரே மண்டை இருக்கிறது ராஜா. அப்பா இந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எல்லாவித சகல ஆசீர்வாதங்களினாலும் சம்பூரணத்தினாலும் சர்வாக ஆண்டவரே சுகத்தினாலும் ஆண்டவரே அலங்கரிக்கப்பட்ட ஆண்டவரே ஜனங்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒருத்தர் கூட எந்த காரியத்திலும் குறைந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் அப்பா இங்க வரும் பொழுதே உம்முடைய ஆனந்த மழை அவர்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஊற்றும்படியா அபிஷேகத்தை ஊற்றும்படியா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை தினத்தில் அருமையாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் எடுத்து சொல்கிற அருமையான மகன் மீது உம்முடைய கிருபை இருக்கும்படியா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நீர் மகனோடு கூட இருந்து ராஜா ஆண்டவரை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா மந்த செவிகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை இப்பொழுது ராஜா ஆண்டவரை ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியா எப்பத்தா திறக்கும்படியா ஒரு ரெகபோத் உண்டாகும்படியா அப்பா எந்தெந்த சேர்ல உட்கார்றாங்களோ அந்த சேர்ல எல்லாம் ஒரு பிளெஸிங் அமையணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க அப்பா நீர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் தேவன் ஆண்டவரே அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டாருன்னு ஆண்டவரை இந்த சபையில வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணத்தால நிரங்க பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஒரு ரெகபோத் ஊற்று உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஏசேக்கு சித்தனா முடிந்தது ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரியவரப்பா. பெரியவரா இருந்து ராஜா பெரிய காரியங்களை இம்மட்டும் எங்கள் சபைக்கு செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க நாளைக்கு என்னைக்கு இல்லாத ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும், ஒரு வல்லமையை பார்க்கணும். தேவன் முகமுகமாய் மோசையோடு பேசின தேவன் முகமுகமாய் பேசினது போல அந்த செங்கோல் கர்த்தாவே இந்த பலிபீடத்திலிருந்து உயரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை எல்லா குருட்டாட்டங்களை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். மந்தமான செவிகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு ஆராதனை கேட்க முடியாதபடிக்கு அந்த வேத வசனங்களை திருடுகிற பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இந்த சபையை விட்டு ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறோம் ஐயா. நாளைக்கு எங்க பிள்ளைகள் வருவார்களே, தாகத்தோடு வருவார்களே, பாரத்தோடு வருவார்களே,
வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னீங்க. இது இளைப்பாறுதல் தருகிற இடம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் தாகத்தோடு வருகிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அலங்கரித்து அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து அப்பா உங்களுடைய ஆவியின் கனிகளால வரங்களால ஆண்டவரே அவர்களை அலங்கரிக்கும்படியா அப்பா உங்க அன்பான கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாது இருங்கள் என்றீங்களப்பா. ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைங்க தான் வருங்கால சந்ததியில ஆண்டவரே எங்க சபைக்கு தூணா இருப்பார்கள். ஆண்டவரே, அப்ப இந்த சின்ன பிள்ளைகள் உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குறித்த நேரத்திற்கு கொண்டு வந்து விடும்படியா ஆண்டவரே அந்த சண்டே ஸ்கூல்ல ஒரு வல்லமை, அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுங்கப்பா. பிள்ளைங்க ஞானத்தோடு இருக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்போட அப்பா உங்களுடைய வார்த்தையை எப்படி ஸ்கூல்ல படிக்கிறப்ப அந்த பாடங்களை மெமரைஸ் பண்றாங்களோ அதே போலப்பா உங்களுடைய வேத வசனத்துல எங்க குழந்தைங்க தேறினவர்களா இருக்கணும்ப்பா. பாடல்கள் எங்க பிள்ளைங்க தேறினவர்களா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கும்படியா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த பிள்ளைங்க இப்பொழுதே ஆவிக்குரிய ஜீவியத்துல நடத்தும் பொழுது அந்த பிள்ளைங்க வாலிப வயதுல உமக்கென்று எழும்பி பிரகாசிப்பார்களே, அப்படிப்பட்ட கிருபையை வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் அதை நடத்துகிறதான ஒவ்வொரு டீச்சர்ஸ் மீது அப்போ உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கொட்டுகளை மூடி மறைக்கும்படியா கூட ஏசப்பா உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான எங்கள் போதகரையா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர், அவருக்கு நல்ல சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா கோல்டு காஃபுகளை இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கிறோம் ஐயா. எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, நாளை தினத்துல ஒரு பெரிய பலத்தோடு ஒரு பெரிய சுகத்தோடு ஆண்டவரே இங்க வந்து நிற்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. அருமையான பாஸ்டர்மா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர்மா ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல சுகம் பெல ஜீவனை கொடுங்க. ஆண்டவரே, எவ்வளவு அழகாய் சகோதரிகளுக்குள்ள ஆண்டவரே எத்தனை காரியங்களை எங்களுக்கு நடப்பித்து எங்களுக்கு போதித்து நடத்துகிற அருமையான அந்த தாயார் மீது உங்களுடைய கிருபையின் கரங்கள் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் மெல்கிஸ்காக ஜெபம் பண்றோம். மெல்கிஸை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தாவே உங்க சந்ததியின் மேல ஆவியை சந்ததியின் மேல ஆசீர்வதித்து ஊற்றுவேன் என்றீங்களே, அப்படியா ஆண்டவரே தலைமுறையா ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த மகனை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மகிமாவை உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகள் அநேகருக்கு அப்பா ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா பயன்படுத்தி வருகிறே. இன்னி அதிகமாய் மகளுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சிஃபஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் ஆசீர்வதிங்க. அந்த சண்டே ஸ்கூல் பொறுப்பாளராக மகன் இருக்கிறாங்க. அந்த எல்லா காரியங்களும் மகனுக்கு வெளிப்படுத்தும்படியா ஆண்டவரே பிள்ளையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அருமையான குழந்தை எலைஜாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா அப்போ உங்க அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட ஆண்டி கொஞ்சம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சுருக்கமாக எல்லா சபையிலும் கர்த்தருடைய வல்லமை நாளைக்கு கிரியை செய்யும்படியா எல்லா சபைகளும் விசேஷ விதமாக ஒரு பாதுகாப்பு உண்டாம்படியா கூட ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி. விசேஷமாக வட இந்தியாக்கா ஜெபிக்கிறோம். அதற்கு எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உத்தரப்பிரதேஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை கண்ணோக்கி பாருங்கள். பரிசுத்தவானுக்கு கிடைக்கப்படுகிற எல்லா கொடுமைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். சீக்கிரமாக ஆண்டவரே ஜெயில இருக்க ஒவ்வொரு மிஷனரிமார்கள் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அவங்க எல்லாம் சீக்கிரமாக விடுவித்து ஒடுக்கப்பட யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் என்ற வார்த்தையினுடைய பேதுரு கதவை சிறைச்சாலை இருக்கும்போது சபையை ஜெபித்து ஆண்டவரே ஏசப்பா அந்த பேதுரை நீங்கள் ஜூதனை அனுப்பி வெளிக்கொண்டது போல ஆண்டவரே சபை ஊக்கமாக ஜெபிக்கிட்டோமாப்பா. ஆண்டவரே ஏசப்பா இன்னும் ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்கிட்டோமாப்பா. இயேசு இந்த நேரத்தில் வட இந்தியாவில் இருக்க எந்தெந்த மிஷனரிமார்கள் ஜெயில் அடைப்படுறவங்களை வெளியே கொண்டு வாங்க. இயேசுவின் ஒரு தூதனை அனுப்பி அவங்களை கொண்டு வாங்க. அவங்க எல்லா தீமை கொலிக்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக உத்தரப்பிரதேசில், ஒடிசாவில், பீகாரில், மத்திய பிரதேசில் கத்தாவில் இருக்கிற ஆண்டவரே ஜம்மு காஷ்மீரில் இருக்க அதே கஷ்டப்பட்டு குஜராத்தில் இந்த ஸ்டேட்டில் இருக்க எல்லா மக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பசுமாளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிமாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியக்காரர்கள் வேலை எடுங்க. தமிழ்நாடு ஊழியக்காரர்கள் வேலை அடைங்க. ரத்தத்தின் மறைவில் ஒவ்வொரு சபையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நாளைக்கு ஆலயத்துக்கு மக்கள் ஆதரே வாகனத்தை வரும்போது அவங்களை கண்மணி போல அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீரே. செப்டம்பர் மாதம் முழுவதும் கண்மணியை போல சபையை பாதுகாத்து ரத்தத்தின் மறைவிலை மூடி மறைத்துக் கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மகிமையும் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.